வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் நியூவாக ரிலீஸ் ஆன ஹண்டர் வித் ஸ்கேல்பிள்ன்ற இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் டாக்டர் சியோவை தான் காட்டுறாங்க. இவங்க ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர். இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒர்க் அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் மற்ற எல்லாரை விடையும். இப்போ டாக்டர் சியோ க்ரைம் சீனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. இவங்க எப்பயுமே க்ரைம் சீனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் அந்த இடத்துல ஒரு கில்லராகவோ இல்லை சீரியல் கில்லராகவோ இருந்தால் எப்படி பண்ணுவோம், எப்படி நம்ம கொண்டிருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்தா அனலிசிஸ் பண்ணி அது மூலமாக தான் அவங்க கேஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி இப்போ ரீசெண்டாக நடந்த கொலையில் இறந்தவங்களை வந்து அனலிசிஸ் பண்ணிவிட்டு டிடெக்டிவ் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இறந்து போனவங்களை வச்சு பார்க்கும்போது கொலை செஞ்சது ஒரு சைக்கோவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரக் அடிக்டாக தான் இருக்கலாம். இதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு போலீஸும் ஆமாங்க, இங்கேயும் ஒரு சில வந்து ட்ரக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் வேணால் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போய் டாக்டர் சியோ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் சியோ பக்கத்து ரூமுக்குள்ளே போனவங்க அந்த ரூமில் 2 பேர் இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முதல்ல இருக்க என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை கேட்டோடனே ரொம்ப பயப்படுவான், ரொம்ப பதட்டமாக நடந்துகிட்ருப்பானா. அவனை பார்த்ததும் சியோ வந்து கெஸ் பண்ணிடுவாங்க, இவன் வந்து தப்பு பண்ண மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் 2வது ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பான். அவன் கையில் பார்க்கும்போது கத்தி ஹேண்டில் பண்ண தடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ஓப்பனாக தெரியும். அந்த விஷயத்தை வந்து டாக்டர் சியோ வந்து நோட் பண்ணுவாங்க. இவங்க வந்து டாக்டர் சியோ பார்க்குறாங்கன்றதவே அவன் பார்ப்பான், இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பான். அதுவும் இல்லாமல் வந்ததுலேருந்து விசிரிச்சுக்கிட்டே இருப்பானா, எந்தவித பட்டமும் இருக்காது. அப்போ இவன் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவன் வந்து ட்ரக் எடுத்திருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ இதை வச்சு டாக்டர்ஸே கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, இவன் தான் கொலை பண்ணது, இவன் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டாக்டர் சியோ எப்படிப்பட்ட ஜீனியஸ் அப்படின்னா, கொலை செய்யப்பட்டவங்க கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறதுனால கொலையாளியை வந்து இப்படி தான் கத்தியை ஹேண்டில் பண்ணியிருப்பான் அப்படின்றத ரொம்ப ஈஸியாகவே கெஸ் பண்ணி கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு டேலண்டான பர்சன் தான் நம்ம டாக்டர் சியோ. அப்படியே இன்னொரு பக்கம் ஜங்ன்ற ஒரு பையனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து டிடெக்டிவாக வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ கூட ஒரு சைக்கோபாத்தை பிடிக்கிறதுக்காக தான் தன்னோட சீனியரான ஜின் கூட வந்து போயிட்டுருப்பான். அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது ஜின் வந்து ஒரு குட்டி பையனை வந்து காரில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாரா. இவனே சார் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன்ப்பா, இவன் வந்து சாக்லேட்டை திருடிட்டான், அதனால தான் இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுலேயே திருடுறது தப்பு தானே, அதனால் இவனை வந்து வார்ன் பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜங் சொல்லுவான், இப்போ ஏன் சார் இவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நம்ம ஏற்கனவே ஒருத்தனை அவனுக்கு தெரியாமல் கண்காணிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம், அப்போ இதெல்லாம் தேவையா சார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் ஒருத்தன் தூரத்துலேருந்து சந்தேகப்படுற மாதிரி பார்த்துட்டு இருப்பானா. இந்த விஷயத்தை ஜங் வந்து நோட் பண்ணிடுவான். உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஆளை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக துரத்திட்டே போவான். அப்போ போயிட்டு இருக்கும்போது ரோடில் அங்கிட்டு கார் பிளாக் ஆகிருக்குமா, அந்த டைத்தை யூஸ் பண்ணி அந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிடுவான். சரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங் ஃபீல் பண்ணிட்டு நின்றுருப்பான். கட் பண்ணால் டாக்டர் சியோவை தான் காட்டுறாங்க. அவங்க எப்பவும் போல தான் தன்னோட டியூட்டியை பார்க்குறாங்க. விக்டிம்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இதான அவங்களோட டியூட்டி. ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் சியோவோட டீமை பார்த்தோம் அப்படின்னா அதில் மொத்தம் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அந்த பையனுக்கும் டாக்டர் சியோ அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னா அவனை டாக்டர் சியோ எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் மட்டும் சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக கோவப்படுத்திட்டு இருப்பாங்க. முக்கியமாக அவங்க அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டானா போதும், அவன் செத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து வேலை ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் அந்த பையனுக்கு அவ்வளோக்கா டாக்டர் சியோவை பிடிக்காது. இப்படி தான் டாக்டர் சியோ வந்து டெய்லியும் தன்னோட ரொட்டீனான வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீனில் ஜங் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. ஜங்கை அந்த பர்சனை பிடிக்காமல் தப்பிக்க விட்டாங்களே, அதெல்லாம் உன்னால் ஒரு சின்ன வேலை கூட சரியாக பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்களே, அவங்க பிடிச்சி ஜங் வந்து திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் ஜங் வந்து நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வருவான். ஆனால் அவன் பேசுகிறத கொஞ்சம் கூட யாருமே அங்கே காதலே வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் வேலை பார்க்குறான்னா பாரு வந்து கதையாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் கிடைக்கிறதான் எடுத்து அவன் மேலே விட்டு எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவனோட சீனியர் ஜின் தான் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டு போனவர் ஜங்கிட்ட வந்து இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களே, அந்த பையனை பற்றி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த சின்ன பையனை பற்றி அனாலிசிஸ் பண்ணும்போது தெரிய வந்திருக்கும், அவனுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, ஒரு பாட்டியும் ஒரு தம்பி மட்டும்தான் அப்படின்னு.
அப்போ அவங்க பாட்டி வந்து கூட்டிகிட்டு போகலையான்னு கேட்கும்போது அவங்க பாட்டி வந்து வர வழியில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க பாட்டி அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும். இதை கேள்விப்பட்ட சீனியர் வந்து சரி ஜங் நீ அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு போய் பத்திரமா விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். அடுத்த சீனில் மிஸ்டர் காய் அப்படின்றவர் தான் காட்டுறாங்க. இவர் இருக்க ஏரியாவில் வந்து துணி துவச்சி அயன் பண்ணி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க ஜூஸ் வாங்கிட்டு அங்கே வருவாங்களாம். இவங்க நடக்கும்போது தான் காட்டுறாங்க இவரோட கால் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் தாங்கி நடந்துட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி இவர் ஐடியாலாக இருந்ததாகவும் இப்போ கால் இப்படி ஆனதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலையை விட்ட மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு இன்னுமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, முக்கியமாக அம்மாக்கள் தான் இவருக்கு வந்து ஃபேன்ஸாக இருக்காங்க. அதை பற்றி பேசிட்டு 2 பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவர் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இப்போ பார்க்க தான் சிரிக்கிற மாதிரி இருப்பார், ஆனால் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே சந்தேகப்படுற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். இந்த விஷயத்தை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. அடுத்த சீனில் நைட்டு தான் காட்டுறாங்க. ஜங் வந்து நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களோ அந்த பையனை பத்திரமா கூட்டு போய் வீட்டில் விடுவார். அப்புறம் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் சாக்லேட்டையும் கொடுத்து இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சாக்லேட் திருநதுக்காக தான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜங் வந்து இவனுக்கு சாக்லேட் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, இது உன்னோட தம்பிக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இதை பார்த்ததும் அந்த பையன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். உடனே நீ உள்ளே போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங் வந்து அனுப்பி விட்டுருவார். ஜங் இந்த மாதிரி இப்போ சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கான காரணம் நம்ம கிட்ட தான் ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம கரெக்டாக பண்ணணும். அந்த பையன் சாக்லேட் தருறதுக்காக திருப்பி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிருப்பான். இன்னொரு பக்கம் டாக்டர் சிஓ தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ தான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் இன்டர்வியூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வர வழியில் ஒரு பூனை வந்து பசியோடு இருக்கிறத பார்ப்பாங்களா. சரினோடனே தங்கிட்டே இருக்க சாப்பாடு எடுத்து அந்த பூனைக்கு வந்து போட்டுட்ருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த பக்கத்து கடை ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் சிஓ பிடிச்சி திட்டுவாங்க. ஏம்மா நீ பாட்டுக்கு வந்து ஒரு நாள் சோறு போட்டு போகிறேன், அப்புறம் இந்த பூனை என்ன பண்ணும், எங்கேயுமே போகாமல் இங்கேயே தான் கத்திட்டு கிடக்கும், அப்புறம் எனக்கு எப்படி வியாபாரம் ஓடுமா, வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்ருப்பாங்களா. ஆனால் டாக்டர் சி இதெல்லாம் காதில் கொஞ்சம் கூட வைக்காமல் அங்கேருந்து போவாங்களா. பாரு பேசு காதலே வாங்காம போறப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கும் டாக்டர் சிஓ சாப்பிட்டம் போட்டு அனுப்பிவிடுவாங்க. டாக்டர் சிஓ எதுவுமே கண்டுக்காமல் தன்னோட வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனது டாக்டர் சிஓக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும், அர்ஜென்ட்னு சொல்லுவோம். அந்த மெயில் என்ன அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டாக, அந்த ரிப்போர்ட்டை வந்து திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் எரர் இருக்குது, கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரி இப்போ எப்படி ரிப்போர்ட் வந்து தப்புன்னு சொல்லி அனுப்புனாங்கன்னு தெரியலையா, அப்படி நம்ம என்ன விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணணும்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கட் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்த தான் காட்டுறாங்க. இதுதான் இந்த சீரியஸோட சைக்கோபாத் இருக்கிற இடம். அவனுக்கு வந்து டாக்டர் சிஓ வந்து ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, இல்லை ரொம்ப தெரியுமான்னு தெரில. ஏன்னா இப்போ அவன் வந்து டாக்டர் சிஓவோட இன்டர்வியூவை தான் டிவியில் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒருத்தவங்களை கொலை பண்ணி அவங்க பாடியில் ஒரு நூல் மாதிரி ஒரு பொருளை வச்சு தச்சிட்ருக்கான். அதுவும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொலை செஞ்சான் பார்த்தீங்களா. அந்த கொலை செஞ்ச விக்டிமை ஒரு பார்சலாக பக்காவாக பேக் பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் போட்டு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு போலீஸ் அங்கே வந்து கொலை செய்யப்பட்ட விக்டிம் யார் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. ஆனால் விக்டிமோட பாடி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். இப்போ நம்ம விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோட உதவி வேணும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு தான் அந்த பொறுப்புக்கு அனுப்புவாங்க. நீ போய் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. உடனே ஜங்கும் கிளம்பி வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் சிஓ கிட்ட தான் ஹெல்ப் கேட்பான். அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் சிஓ கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே பேசுவானா. அதுக்கு டாக்டர் சிஓ சொல்லிடுவாங்க, சொல்ல வந்த விஷயத்தை டேரெக்டாக சொல்கிறீங்கன்னா சொல்லு, இல்லைன்னா கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனும் டீட்டெயில்ஸாக கேஸை பற்றி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து டாக்டர் சிஓ வந்து கை நீட்டுவாங்களாம். உடனே தங்கையை கொடுக்க வருவானா. நான் உங்ககிட்ட கேஸ் ஃபைலை கேட்டேன், உன் கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸ் ஃபைலை வாங்கி ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜங்கு கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க ரீட் பண்ண ரொம்ப தெளிவாகவே சொல்லுவான். அப்புறம் வேறு என்ன கிடச்சிச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவான், நீங்கள் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் எங்களால் மேற்கொண்டு எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா விக்டிமோட பாடி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் கிடச்சிச்சு, உங்களோட ரிப்போர்ட் வச்சு தான் நாங்கள் மேற்கொண்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு டாக்டர் சிஓ சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு போய் விக்டிமோட பாடி அனலிசிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உனக்கு ரிப்போர்ட் வந்து சொல்கிறேன், நீ அதற்கு வேணா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உள்ளே போன டாக்டர் சிஓ தன்னோட டீமை ரெடி பண்ணிவிட்டு விக்டிமோட பாடி அனலிசிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விக்டிமோட பாடி வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்கும். அதுவும் விக்டிமோட கண்ணில்னா அதுக்குள்ளே புழுவே வச்சுருக்கோம், அந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்கும். அப்புறம் விக்டிமோட கழுத்தை செக் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு பொருளை வந்து இன்ஜெக்ட் பண்ண மாதிரி வந்து ஒரு மார்க் இருக்கும். அப்படியே வந்து ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அப்படி இன்னும் கொஞ்சம் செக் பண்ணும்போது விக்டிமோட கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கும். அப்போ விக்டிமோட உயிர் போனதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும், கழுத்தெலும்பு உடஞ்சதுனால தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே சொல்ல இந்த விஷயம் எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் வந்து டாக்குமெண்ட்டில் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அப்புறம் அவங்க வயிற்றுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்ருக்காங்களா செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயிற்று ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வயிற்றுக்குள்ளேருந்து க்ளீன் பண்ணுவோம்ல ஃப்ளூயிடு, அதோட ஸ்மெல்லாக வரும். சரி இதுக்கு மேலே வேற எங்கேயாவது இருக்கலாம் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கால்லெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் நிறைய குத்தி இருக்க மாதிரி இருக்குமா. இந்த விஷயத்தை டாக்டர் செய்ய சொல்லுவாங்க. கூட இருக்கவும் மேடம் நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி துல்லியமாக கண்டுபிடிக்கிறீங்க, எங்களுக்குன்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டர் சியை வந்து ஒரு சின்ன நூல் கூட விடாமல் எல்லாத்தையும் வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் டாக்டர் சியோக்கு அவங்க வயிற்றுக்குள்ளே ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் இருக்க மாதிரி தெரியும். ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரு நூல் மாதிரி இருக்கும். என்ன இந்த நூல் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நூலை பார்க்கும்போது டாக்டர் சியோவுக்கு இந்த நூல் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி ஞாபகம் வரும். ஆக்சுவலி டாக்டர் சியோ வந்து இந்த நூலை வந்து சின்ன வயசில் வந்து வச்சு விளையாண்டுருக்காங்க. அப்போ டாக்டர் சியோ வந்து சின்ன வயசில் இந்த நூலை தான் வச்சு விளையாண்டுருக்காங்க அப்படின்னா அப்போ டாக்டர் சியோவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் சைக்கோபாத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி டாக்டர் சியோவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க யாராக இருக்கும்? உண்மையிலே இந்த கொலையெல்லாம் பண்ணுற சைக்கோபாத் தான். இந்த நூலுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.